ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன தேரே பேச் மே ஏசா உல்ஜா ஜியா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ரொபாட்டிக் இன்ஜினியராக இருக்கார். அவர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி துபாய் போகிறாரு. துபாய் போகும்போது தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அவர் லவ் பண்ண பொண்ணு உண்மையிலேயே ஒரு ஹியூமன் பீயிங் இல்லை, அது ரோபோ அப்படின்னு அவங்க ஆன்ட்டி சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதனால எப்படியாவது நம்ம ஹீரோ அந்த ரோபோவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோனால் அது பண்ண முடியலை. கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ இது ரோபோனே தெரியாமல் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வீட்டுக்கும் அந்த ரோபோ வர வைக்கிறாரு. கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் அந்த கல்யாணத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சு, அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஆராதனா அவங்களோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஒரு ரொமான்ஸ் காமெடி படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சாயித் கபூரும் கிருத்தி சுனமும் நடக்கிற அந்த லவ் காட்சியெலாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா காமிச்சிருக்காங்க டைரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த படம் ரோபோட் ரிலேட்டடாக இருக்கிறனால படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, கிருத்தி சோனம் அந்த சார்ஜ் போகிற காட்சிலாம் உண்மையிலேயே எடிட் இல்லாமல் நல்லா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி துபாய் போனவுடனே நம்ம ஹீரோக்கு அந்த பெரிய லேபை காமிப்பாங்க. அந்த லேபில் ஒரு ரோபோ டென்னிஸ் விளாடுற மாதிரி, செவத்துலேருந்து குதிக்கிற மாதிரி, அது எல்லாத்தையுமே டேரக்டரும் சரி, விஎஃப்எக்ஸ் டீமும் சரி, அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர் கடைசி அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். அந்த காட்சியை சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் இது ஒரு ரொமான்ஸ் படம்னால பாட்டு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் டேரக்டர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ரோபோட் தான் இன்னும் வருங்கால ஃப்யூச்சரில் நம்ம முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத, அந்த கருத்தை சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ரொமான்ஸு, காமெடி, எமோஷனு அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காங்க. ரோபோட்டும் ஹியூமனும் லவ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஜினி நடிப்பில் வெளியான எந்திரன் படத்தில் நம்ம சிட்டியை ஐஸ்வர்யா ராயை மிரட்டி லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே புரிஞ்சு லவ் பண்ணுற மாதிரி வச்ச அந்த காட்சியெலாம் டேரக்டர் வேறெல்லாம் வச்சுருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் காமெடி சீன்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கே, பழைய காமெடியை இன்னமும் புதுசாக போடுறேன் அப்படின்னு சில சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ரொமான்ஸ் காட்சியும் சில இடத்துல லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்னதான் இந்த படம் எந்திரன் படத்தை பார்த்து காப்பி அடித்த மாதிரி இருந்தாலும் சில காட்சியெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதனால இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.2 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் இருக்குது. இந்த படம் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷனில் இந்த படம் அவைலபிளாக இல்லை. இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.